சரித்திரத்தில் இன்று, அதாவது ஃபோர்ட் கம்பெனியுடைய ஃபவுண்டர் ஹென்ரி ஃபோர்ட், அவர் தங்களுடைய தொழிலாளர்களுடைய தினக்கூலி அமௌண்ட் வந்து $2.34 அப்படின்னு இருந்ததை தினக்கூலி பர் டேக்கு வந்து $5 இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது இப்போதைக்கு US டாலருடைய மதிப்பு இந்திய மதிப்புப்படி 2.34 வந்து $198 இந்த மாதிரி வருது. அதை $5 மாற்றுறாருன்னா $425 மாற்றி கொடுக்குறாரு. அதோட மட்டும் கிடையாது, அந்த டெய்லி தொழிலாளர்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 மணி நேரமாக இருந்ததை 8 மணி நேரமாக மாற்றுறாரு. இந்த எல்லா சலுகைகளையும் அவர் என்னைக்கு பண்ணார்னா 1914ஆம் வருடம் இதே நாள் ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். சரித்திரத்தில் இன்று. நம்மளுடைய வேர்ல்டில் இந்த 7 கான்டினென்ட்ஸில் பல கண்ட்ரிஸ் இருந்தாலும், அந்த கண்ட்ரிஸில் வந்து பல சிட்டிஸ்லாம் இருந்தாலும், எந்த சிட்டிலலாம் வந்து 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேருக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் முதல் இடத்துல சைனாவில் 162 சிட்டியில் 10 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வந்து 65 சிட்டியில் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். அதுக்கப்புறமா யூஎஸ்ஏல 52 சிட்டிஸில் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரேசிலில் 23 சிட்டிலையும், மெக்சிகோ 23 சிட்டிலையும் 10 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் வந்து 65 சிட்டின்னாங்களோ, அது பாருங்கள் சைனாவுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பாப்புலேஷன் இருக்குது. ஆனால் சைனாவில் பாருங்கள் நம்மளை விட 2.5 மடங்கு, 65 எங்கே இருக்குது 162, அத்தனை சிட்டிஸில் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சைனாவில் வந்து 65% ஆஃப் பீப்புள் வந்து சிட்டிக்குள்ளே தான் வாழ்கிறாங்களாம். பட் இந்தியாவில் வந்து 40% ஆஃப் பீப்புள் தான் சிட்டியில் வாழ்கிறாங்க. மீதி 60% ஆஃப் பீப்புள் வந்து டவுன் அண்ட் கிராமங்களில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டில் இந்த 10 லட்சம் பேருக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கிற சிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கேபிட்டல் சென்னை இருக்குது, 1 கோடி பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் வந்து 30 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மதுரையில் வந்து ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக திருப்பூரில் ஒரு 20 லட்சம் பேர். அதுக்கப்புறமா நம்மளுடைய திருச்சி அண்டு சேலம் இங்கெல்லாம் வந்து ஒரு 10 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு, இந்த வார்த்தை நம்மளுடைய தமிழகத்தில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ட்ரெண்டான வார்த்தை. ஏன்னா 2015 அந்த காலகட்டங்களில் வந்து ஜல்லிக்கட்டை தடை செஞ்சப்போ அதுக்கு நம்ம அகென்ஸ்டாக பயங்கர போராட்டங்கள் நடத்தி உலகமே நம்மளை திரும்பி பார்க்க வச்சு அந்த ஜல்லிக்கட்டை திரும்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு வந்து இப்போ இந்த வருடத்துக்குரிய முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த தச்சங்குறிச்சி அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பரிசுகள்லாம் நல்லா வழங்கியிருக்காங்க. மாடுகள்லாம் சீறி பாஞ்சு ஓடி இருக்குது. மாடுபிடி வீரர்களும் வந்து பாஞ்சு போயிட்டு நிறைய மாடுகளை அடக்கி இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் மதுரையை சார்ந்த மாடுபிடி வீரர் ஸ்ரீ 12 காளையை அடக்குனாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மோட்டார் பைக் வந்து பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எந்த மாடுபிடி வீரர்கிட்டையும் சிக்காமல் தப்பிச்ச ஒரு காளை மாடு இருக்கும்ல, அது வந்து எதுனா பத்தனாங்கோட்டையை சேர்ந்த ஒரு மாடுங்க. அதனுடைய ஓனருக்கு வந்து மோட்டார் பைக் வந்து பரிசாக அளிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல சிறப்பான விளையாட்டு தான். ஆனால் இதில் 27 பேர் வந்து இதில் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ப்ரோஸ் இருந்தாலும் கான்ஸும் இருக்க தான் செய்யுது. ஏனியா மாடுபிடி அந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கும் நல்லா போகுது. ஒரு துரதிருஷ்ட சம்பவம், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பட்டாசு ஆலை, நிறைய அந்த விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி அந்த ஏரியாவில் வந்து நிறைய பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கும். அதில் இது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை வந்து வெடித்து 6 பேர் வந்து படுகாயங்களோடு பலியாகிருக்கிறாங்க. ரொம்ப துரதிருஷ்ட சம்பவமாக இருக்குது. அதுக்கு தமிழக அரசு வந்து இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு வந்து 4 லட்ச ரூபா நஷ்டஈடு இழப்பீடு தொகை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இறந்த எல்லா இறந்த பீப்புளுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய தமிழகத்தில் கடந்த 6 வருடங்களாக இந்த குழந்தை பிறப்பினுடைய சதவிகிதம், அதாவது நியூபார்ன் பேபிஸ் அந்த இது வந்து சதவிகிதம் 11.5% வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதான். அண்டு 2024 நம்ம தமிழகத்தில் பிறந்த புது குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து வெறும் 8.5 லட்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேரிங் டு ஒரு லாஸ்ட் டெக்கேட், அதாவது 10 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்றாங்க. சரி, இது ரிலேட்டடாக வந்து இந்த ஃபெர்டிலிட்டிஸ், இந்த இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை, அது ரிலேட்டடாக டாக்டர்கிட்ட விசாரிக்கிறப்ப முதல்லாம் வந்து பெண்கள் கிட்ட மட்டும்தான் இந்த டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் உடல் எடையை குறைங்க,
இல்லாட்டினா வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாடு இது பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாற்றினா தான் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பெண்கள் மட்டும் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு காரணம் கிடையாது, ஆண்களும் தான் காரணம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகளாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், ஒபிசிட்டியாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இப்படி லிஸ்ட் ஆஃப் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்களுக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதா இருக்கட்டும், மெயினாக இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இந்த இஷ்யூவாலேயே வந்து ஆண்களுக்கும் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் ரீசனாக இருக்கிறாங்க ஆண்களும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போத் ஆஃப் தம் இதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணி ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நாட் ஜஸ்ட் அ கண்ட்ரியில் இருக்கிற பிரச்சனையோ இல்லை ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது கிடையாது, உலக லெவலில் இது மிகப்பெரிய பிரச்சனை. 8 to 12% ஆஃப் தம்பதியினர், அதாவது கப்புள்ஸுக்கு வந்து குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த குழந்தை இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையால் அவங்க மனதளவில் சைக்கலாஜிக்கலி அந்த ஃபேமிலியே வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது கைண்ட் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. நேக்கடு நேச்சர் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. அது நேக்கடு நேச்சர் கிடையாது, நேக்கட் நேச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டினுடைய ஃபவுண்டர் வந்து யாருன்னா ஒரு 24 வயதுள்ள ஒரு இளைஞர். அவர் பேர் சூர்யா, மதுரையை சார்ந்தவர். அவர் இப்படி வந்து இந்த வயசுலேயே வந்து ஒரு மில்லியனராக ஒரு கோடீஸ்வரராக ஆனதை பற்றி அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அவர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே, அப்படின்னா என்ன 13 வயசு 10 வருடங்களுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிலாம் வந்து நாலேஜ் இருந்திருக்கு, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்திருக்கிறனால அவர் வந்து முதல்ல இந்த பனியன், ஜீன்ஸ், கேப்ஸ், இந்த ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ் இது மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுறோன்னு ஆர்டர் போடுவாராம். அப்போ வந்து ஆர்டர் கேட்குறவங்களும் இவர் உடனே பல்காக மும்பைக்கெலாம் போட்டு அதை வாங்கி ஒரு மீடியேட்டர் மாதிரி சேல் பண்ணியிருக்கிறார் ஆன்லைனில். இதனால் அவருக்கு வந்து ஒரு 2000 ரூபா கிட்ட லாபம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இவருக்கே வந்து அடிக்கடி வந்து கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இவங்களுடைய பாட்டி வந்து உப்பு ஒத்தனம் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ உப்பில் வந்து அந்த மெக்னீசியமும் கால்சியமும் இருக்கிறனால அது வந்து அந்த இது வீக்கத்தெல்லாம் குறைக்குங்கிற அந்த நாலேஜ் இருந்தனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, நாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சால்ட் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி, அப்புறமா வேப்பலை, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி அந்த சால்ட்டு வந்து நான் சேல் பண்ணுறேன்னு வந்து ஆன்லைனில் போட்டிருக்காரு. இதை பார்த்து ஒரு சித்த மருத்துவர் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறாரு. அடுத்து படிப்படியாக பல இது வாங்கவே அவர் வேறு இன்னும் இவருடைய இதில் நேக்கட் நேச்சர் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், இப்படியே பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 27 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே அவர் இது பண்ணுறோன்னா மதுரையில் வந்து டிஜிட்டல் ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம். மதுரையில் தனியாகவே வந்து ஒரு ஸ்டோர் வச்சுட்டாராம். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக சென்னையில் வந்து பிரான்ச் ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அவருடைய எய்ம் வந்து இப்போதைக்கு வந்து வருட இது வந்து இன்கம் வந்து 3 கோடியாக இருக்கிறத 30 கோடியாக மாற்றணும், அதான் 3 கோடியாக இருக்கிறது 30 கோடியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக வச்சு இந்த சின்ன வயசில் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு மதுரையை சேர்ந்த சூர்யா. அண்டு பார்க்குற எல்லாருமே வந்து ஆமாம் 24 வயசு பையன் வந்து கோடீஸ்வரன், எப்படிப்பா இப்படி பண்ணுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் இதுவும் பொறாமையிலும் கேட்குற மாதிரி இருக்குது. பட் அவர் பதில் என்ன சொல்கிறார், நான் பயங்கரமாக உழைச்சேன், தூங்கலை, நிறையா இது பண்ணேன், நிறையா படித்தேன், என் கைரேகைகளை அழியிற வரைக்கும் வந்து நான் உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற. கைரேகை அழியிற வரைக்கும் உழைக்கிறேன்னா அப்படி என்ன உழைப்புன்னு நமக்கு தவறான எண்ணங்கள் வரும், அதெல்லாம் கிடையாது. அவர் உண்மையாலுமே கைரேகைகளை அழியிற வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு. அதனுடைய பயன்தான் இப்போ அவர் ஒரு கோடீஸ்வரர். அண்ட் அவர் பல இடங்களில் அவருடைய நேக்கட் நேச்சர் பிராண்ட் வந்து இது பண்ண போகிறார். ப்ளஸ் அவருடைய நம்பர் கொடுத்துருக்குறாரு, நீங்களும் ஆர்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலான்னு. 70106 அண்ட் 76616 மதுரை சூர்யா, நேக்கட் நேச்சருடைய ஃபவுண்டர். நான் எதுக்கு இவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் பேப்பரில் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்துச்சு, அதனால் இதை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்படி ஏதாவது விளம்பரப்படுத்த சொன்னால் நம்ம சேனலை விளம்பரப்படுத்தி நம்ம சேனலில் அப்படியாவது சப்ஸ்கிரைபர் வராங்களான்னு பார்ப்போம். ஜஸ்ட் கிடிங்.